தற்போது நம்முடைய இணைப்பில் பாஜகவின் மூத்த தலைவர் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் இணைந்திருக்கிறார். வணக்கம் மேம். வணக்கம். சிபி ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். உங்கள் கருத்து? மிக மிக மகிழ்ச்சியான தருணம். ஒரு மறக்க முடியாத நாள். தமிழர்களுக்கும் குறிப்பா பாரதிய ஜனதா கட்சி அவரோடு இணைந்து பணியாற்றிய எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு மிக மிக முக்கியமான நாள். தமிழர்கள் மத்திய பதவிகளை அங்கீகரிக்கப்பட்டது நெடுநாளாக நிராகரிக்கப்பட்டு வந்து கொண்டிருந்தது. ஆனால் இன்று நம்மோடு பணியாற்றிய 40 ஆண்டு காலம் தமிழகத்தில் அரசியல் செய்த அண்ணன் டிபிஆர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது மிக்க மகிழ்ச்சியான ஒன்று. எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் மிகுந்த மகிழ்ச்சியுடையவளாக இருக்கிறேன். ஏன்னா அரசியல்லையும் நாங்க அவர் தலைவராக இருக்கும் பொழுது நான் வந்து பொதுச் செயலாளராக அவர்கிட்ட பணியாற்றி இருக்கிறேன். ஆளுநராக இருந்த போதும் அவரோடு இணைந்து நான் பணியாற்றி இருக்கிறேன். நான் தெலுங்கானா புதுச்சேரி ராஜினாமா செய்த போது அந்த பொறுப்பை அவர் தான் ஏற்று நடத்தி கொடுத்தார். அதனால ஒரு மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு தருணம். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் தமிழக மக்களுக்கும் மறக்க முடியாத நாள். ஆனா திமுக, தமிழக காங்கிரஸ் போன்றவர்களுக்கு மன்னிக்க முடியாத நாள். ஏன்னா வந்து இது ஒரு அரசியல் காழ்ப்புணர்வு இல்லாமல் கொள்கைகளை தாண்டி கட்சிகளை தாண்டி தமிழர்கள் அனைவரும் அவருக்கு வாக்களித்திருக்க வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்து. வரலாற்றுல ஒரு தமிழரை அகில இந்திய அளவில் முன்னிறுத்தப்பட்டாலும் கூட தமிழகத்திலிருந்து சில கட்சிகள் அதை ஆதரிக்கவில்லை என்பது ஒரு வரலாற்று பிழை. தேசிய அளவில் தென்னிந்தியாவிற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் பற்றி உங்களுடைய கருத்து? மிக ஆரோக்கியமான ஒன்று. ஏனென்றால் சாதாரணமாகவே வட இந்தியர்களுக்கு அதிகமாக வாய்ப்புகள் கிடைக்கிறது என்றும் தென்னிந்தியர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்பதும் சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்தே நமக்கு கிடைத்த ஒரு நிதர்சனமான உண்மை என்றே சொல்லலாம். ஆக எல்லா மாநிலத்தை சார்ந்தவர்களும் ஒட்டுமொத்தமாக ஒரு தமிழரை எந்தவித மனவேற்றுமையும் இல்லாமல் ஒப்புக்கொண்டு அவருக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகளை விட அதிக வாக்குகள் கிடைக்கும் அளவிற்கு ஒரு தமிழர் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு எண்ணம் மற்ற கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்ற பொதுவெளியில் உழைத்துக் கொண்டிருக்கின்ற தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்க சக்தியாக இருக்கிறது. ஏனென்றால் வாய்ப்புகள் என்று வரும்பொழுது நேர்மையாகவும் தகுதி படைத்தவர்களாகவும் இருந்தால் தமிழர்களுக்கு கூட தென்னிந்தியர்களுக்கு கூட அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் என்ற ஒரு நிலைப்பாட்டை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் உருவாக்கி இருக்கிறார் என்றே நான் சொல்ல வேண்டும். நன்றி திருமிகு தமிழிசை, இணைப்பில் வந்தமைக்கு.